ஹலோ மக்களே. லாஸ்ட் வீடியோவில் என்னோடய ஆர்ஐசி பற்றின சில குமுறல்கள்லாம் போட்டிருப்பேன். அண்ட் அப்படி நான் இந்த ஆர்ஐசியில் ட்ராவல் பண்ணும்போது நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா வந்து என் கூட ட்ராவல் பண்ண ஒரு கப்புள்ஸ் ஆக்சுவலி. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கவுண்டரில் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் எடுத்து வந்து ட்ராவல் பண்ணாங்க. அப்புறம் வந்து டிடிஆர் வந்தார். டிடிஆர் வந்து செக் பண்ணிவிட்டு இல்லை பாசிபிள் இல்லை, நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ ஆனாலும் வந்து அவங்க வந்து ஒத்துக்கலை. பட் ஓகே வில் ட்ரை அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணார். அப்புறம் கடைசியில் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ லேட்டராக என்ன பண்ணாங்க இந்த கப்பிள்ஸு, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் லைட்லாம் ஆஃப் பண்ணி எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் அந்த ஒய்ஃப் வந்து அந்த 2 சீட்டுக்கு நடுவில் இருக்க கேப்பில் போய் படுத்து தூங்கிட்டாங்க. இவர் வந்து என்ன பண்ணார், அந்த பாத்ரூம் போகிறவர்கள் இந்த கேப் இருக்குல்ல, அங்கே படுத்து தூங்கிட்டார். எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது, அந்த பாத்ரூமில் படுத்து தூங்கின அவர் இந்தியாவுடைய ஒரு இல்லை நம்ம சேனலை பார்க்குற அளவுக்கு நம்ம சேனலோட பெரிய சேனல் இல்லை, சரி இதை நான் சொல்கிறேன். அவர் சிபிஐ ஆஃபீஸர். இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது அவரோட இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தா அப்படின்னா இந்நேரம் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டே வந்து வேற லெவலில் இருக்கும். அவர் வந்து அப்படி இப்படின்னு ஏதாவது அலப்பறை கூட்டியிருக்கலாம். ஆனால் அவர் ரொம்ப காமாக அமைதியாக அந்த சுச்சுவேஷனை வந்து அவர் அழகாக எடுத்துகிட்டு போனார். தப்பு அவர் மேலே தான், பட் இருந்தாலும் வந்து அந்த இடத்துல தான் ஒரு அப்படிங்கிற அவர் ரொம்ப காமாக அமைதியாக இருந்தார். ஸோ அந்த விஷயம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. கொஞ்சம் கிரிஞ்சிக்காக தான் இருக்கும், பரவாயில்ல, நான் அதை சொல்கிறேன். ஸோ அதோட மீனிங் என்னென்னு கமெண்டில் பண்ணுங்கள். என்னென்னா, பணிவுடையன் இன்சொலன் ஆதலன் அவர் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற. இதை நான் கரெக்டாக சொன்னேன்னு தெரியல, வீடியோவில் போடுறேன். இந்த குரலுடைய மீனிங் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.